எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், இந்த தர்மாக்கோல் வந்து இப்போது 3 மாதம் முன்னாடி மஞ்சள் எடுத்தோம் பார்த்தீங்களா. மஞ்சள் எடுத்ததுலேருந்து ஒன்று ஒன்றா வச்சு 2 மாதத்துக்கு ஒருக்க அது பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சள் வச்சு எடுத்தேன், அப்புறம் முள்ளங்கி வச்சேங்க. இப்போ முள்ளங்கி எடுத்து ஒரு 10 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் நான் இப்போ இதில் எதுவுமே போடலை. இப்போ வந்து வேர்க்கடலை போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி வருதா இந்த சீசனுக்கு அப்படின்றத பார்க்கலான்ட்டு. அதனால் ஒரு 8 கடலை போட போகிறேன். வைக்கிறேன். இங்கே ஒன்று, இது ஒன்று. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அது ஈரப்பதம் கொடுக்கும். கடலை காஞ்ச கடலை பார்த்திங்களா, அந்த ஈரப்பதம் கொடுத்த உடனே இது வந்துடும், முளைச்சிரும். பாருங்க, முளைச்சிரும். இப்போ இந்த கடலையை வச்சோம்னா எப்படியாவது நமக்கு ஒரு 4 நாளில் முளைச்சிரும் வேறு கடலை. விதை இதுவாகக்கூடாதுன்ட்டு தண்ணி இப்படி ஊற்றுறேன். காராமணி காய் போட்டு வைப்போம். மண் பொல பொலன்னு இருக்குது, இதில் அப்படியே வைக்கலாம். கொஞ்சம் சாம்பலும் காய்கறி கழிவும் கலந்த கலவையை வச்சுட்டு, ஏன்னா இயற்கையில் வந்து இவ்வளோ நாள் காய்கறி இருந்தது பார்த்திங்களா, அதனால் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த காய்கறி கழிவும் எருவும் கலந்து வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த 4 விதையும் போடுவோம். ஒன்று கூட வர விட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு, அப்படியே அணில் கடிச்சு வச்சுருக்கு. இதெல்லாம் அப்படியே கடிச்சு வச்சுருக்கு. அதனால் அது வர வரைக்கும் இது காவலுக்கு இருக்கட்டும்னு இது வச்சுருக்கேன். இதுலேயும் இது 2 விதை போட்டு வச்சுருக்கேன். வரட்டு பார்ப்போம். நல்ல விதைங்க வந்து 4 நாளில் முளைச்சிரும். காராமணி மட்டும் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் உள்ளது தான், விதை எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். இது வந்து முள்ளங்கி வச்சுட்டு எடுத்தோம் பார்த்திங்களாங்க, அந்த இடம். இதுவும் காலியாக தான் இருக்குது, ஒரு தக்காளி தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் இதுலேயும் 2 காராமணி போட்டு விடுவோம். சும்மா காலியாக இருக்க இடத்த அப்படியே போட்டு வைக்காமல் பராமரிக்காமல் விட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். மண் வந்து ஓடு மாதிரி காஞ்சி போயிடும், நம்மளால் இது பண்ண முடியாது. அதுக்கோசம் தான் நான் தொட்டி காலியாக இருந்தால் இருக்க விட மாட்டேங்க, எதையாவது ஒன்று வைப்பேன். இவ்வளோ எரு இதுக்கு போட்டுக்கிறேன். எரு காய்கறி பண்ணுவோம் போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.